السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم المجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் இரண்டமாம் காபத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து மன ஓர்மையோடு ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு, நீண்ட சுகத்தோடு, நோய் நொடி இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கடன் தொல்லைகளிலிருந்து, வறுமையிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, பல முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ் நம்மளை, நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்து இந்த உலகத்திலே வாழும்போது மனைவி மக்களோடு, பேரம்பத்திகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது சொர்க்கவாதியாக சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல அருமை நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை பெற்றுக்கொண்டு மனைவி மக்களோடு, பேரம்பத்திகளோடு, சொந்த பந்தங்களோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஜும்மா வரையில் உங்கள் வாழ்வின் அந்தஸ்தை உயர்த்தும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, பொதுவாகவே எல்லோருக்கும் ஆசைகள் இருக்கும். நம்முடைய அந்தஸ்து என்பது உயர வேண்டும், என்னுடைய கண்ணியம் இன்னும் கொஞ்சம் உயர வேண்டும், என்னுடைய குடும்பத்தாருடைய கண்ணியம் அந்தஸ்து இன்னும் கொஞ்சம் உயர வேண்டும் என்று எல்லா நபர்களுக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனால் அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை, அந்த கண்ணியத்தை நீங்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை அடைந்து விட்டால் அந்த நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாட்களும் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பார்கள். அந்த 10 நாட்களும் இரவில் நின்று நபிலான வணக்கங்களை தொழுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில்
நம்மளுக்கு என்ன ஒரு அந்தஸ்து கிடைக்குகிறது, என்ன ஒரு நன்மை கிடைக்குகிறது என்று சஹாபாக்கள் எல்லாம் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் என்பது அல்லாஹ்வுக்கு உரிய நாள் என்று சொன்னார்கள். நரகவாசிகள் விடுதலையாக்கப்படக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நபருடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நபர்களுடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி காணப்படக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். இந்த சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் ஆர்வத்தோடு இந்த 10 நாளை, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை கண்ணியத்தோடு, இந்த 10 நாள்ல என்ன நன்மைகள்லாம் இருக்கிறதோ அனைத்து நன்மைகளையும் அடைவதற்கு எல்லா சஹாபாக்களும் முன் வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் ஆர்வப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய கண்ணியம், நம்முடைய அந்தஸ்து கொஞ்சம் உயர வேண்டும் என்றால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாளை கண்ணியப்படுத்தியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை தொழுகையை கொண்டு, வணக்க வழிபாடுகளை கொண்டு, குர்ஆனை கொண்டு, நஃபிலான தொழுகைகளை கொண்டு இந்த 10 நாளை கண்ணியப்படுத்துவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளிலே நஃபிலான நோன்புகளை வைப்பதற்கு முன் வருவார்கள் என்று ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய நாள் என்பது எல்லா நாட்களை விட இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் என்பது சிறப்புக்குரிய நாள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த அளவுக்கு என்றால் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் பிறந்துவிட்டால் ஒவ்வொரு நபர்களும் தாரையாக இறையில்லமாம் கஅபத்துல்லாஹ்வுக்கு யாத்திரையாக தன் மீது கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவர்கள் செல்வார்கள். அந்த ஹாஜிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் பிறை பார்க்கப்பட்டு அந்த நாளிலே தன் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக வேண்டி இறையில்லமாம் கஅபத்துல்லாஹ்வை நாடி யார் செல்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முழு பாவங்களை மன்னிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி செல்கிறார்களோ, எந்த நோக்கத்துக்காக வேண்டி செல்கிறார்களோ அந்த நோக்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, துல்ஹஜ்ஜினுடைய நாள் என்பது அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். நரகவாசிகளை அல்லாஹ் விடுதலையாக்குகிறார். எல்லா நபர்களுக்கும் பாவங்களை மன்னிக்கிறார். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை யாரு ரமலானை போல இந்த 10 நாளை யாரு கழிக்கிறார்களோ, நஃபிலான தொழுகை, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, தஸ்பீஹ் செய்வது, நல்ல வார்த்தைகள் பேசுவது, ஒழுக்கமாக இருப்பது, இப்படி போன்ற இந்த 10 துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை யாரு கண்ணியமான இதே முறையில் யாரு கழிக்கிறார்களோ அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி காட்டுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள், ஆரம்பத்தினுடைய முதல் 10 நாளை நாங்கள் அடைந்து விட்டால் அந்த 10 நாட்களை 10,000 நாட்களுக்கு சமமாக நாங்கள் எண்ணிக்கொள்வோம் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ 10,000 நாள் எங்கே இருக்கிறது? இந்த 10 நாளை 10,000 நாட்களாக நாங்கள் கருதி கொள்ளுவோம். ஏன் தெரியுமா? இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலியை கொடுக்கிறான். அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். அவன் என்ன நாட்டத்தோடு இருக்கிறானோ அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறான் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கிறோம்.
இந்த 10 நாட்களில் அமல் செய்வதை அதிகமாக முயற்சி எடுத்துக் கொள்வார்கள். இது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் அதிகமாக முயற்சி எடுத்துக் கொள்வார்கள். எப்படி? ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலானுடைய மாதத்துக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்வோமோ, சமய சாப்பாடு, இஃப்தார் உணவு, இப்படி போன்ற நிறைய காரியங்கள் எல்லாம் எப்படி ரமலானிலே ஈடுபாடாக நம்ம எல்லாம் இருப்போமோ, அதே மாதிரி துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை அமல் செய்வதற்கு நாங்கள் அதிகமாக முயற்சிகள் எடுத்துக் கொள்ளுவோம். யான் தெரியுமா? இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளிலே ஒவ்வொரு நபர்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நபர்களுக்கும் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளே அவருடைய அந்தஸ்துகளும் கண்ணியங்களும் உயர்த்தப்படுகிறது என்று சஅத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் வந்த உடனே நம்ம எல்லாம் பல சிந்தனைகள் ஓடும். துல்ஹஜ்ஜினுடைய நாள் தானே, பார்த்துக்கலாம், மெதுவா அமல் செய்யலாம், மெதுவா இருந்துக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ்ஜினுடைய பிறை பார்க்கப்பட்டு அந்த 10 நாள் பெருநாள் வரைக்கும் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை யார் கண்ணியப்படுத்தாமல், அந்த 10 நாட்களில் அமல் செய்யாமல், அந்த 10 நாளை யார் வீணாக கழிக்கிறாரோ அவர்கள் யூதனாக நஸ்ரானியாக அவன் இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய நாள் தெரியுமா? இந்த நாளை பற்றி முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு தரவுல் அஜீஸ் அவர்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, அந்த 10 நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ 10 அமல்களை கொண்டு அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் என்று முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு தரவுல் அஜீஸ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். முதல் 1வது அவனுடைய ஆயுள காலத்தை அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அந்த கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ஒன்று, ஆயுள் காலத்தில் அவர்கள் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். 2வது, பொருளாதாரத்தில் அதிகமாக அவர்களுக்கு பரக்கத் செய்கிறான். 3வதாக குடும்பத்தார்களுக்கு மத்தியில் சிரமங்கள் இருந்திருந்தால் அந்த சிரமத்தை நீக்குகிறான். 4வதாக பாவங்கள் மன்னிக்குகிறான். 5வதாக நன்மைக்கு பன்மடங்கு நற்கூலி வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். மரண வேதனையில் அவருடைய மரண வேதனை லேசாக ஆக்கட்டும் என்று சொல்கிறார்கள். மன்னர் வாழ்க்கை ஒளிச்சமாகட்டும் என்று சொல்கிறார்கள். நன்மை தீமைகள் எடை போடும் போது தராசனுடைய நன்மைகளை கொண்டு கனமாக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். 8வதாக சொல்கிறார்கள், 9வதாக சொல்கிறார்கள், நரகத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான். 10வதாக சொர்க்கத்தில் இருந்து அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்பதாக முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு தரவுல் அஜீஸ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த 10 நாளை நாம் கண்ணியப்படுத்தினால் இந்த 10 அமல்களை கொண்டு அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்று முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு தரவுல் அஜீஸ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய 10 நாள் பிறந்து விட்டால் அவர்களை கையில் பிடிக்க முடியாது. அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டுவார்கள். என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும், என்னென்ன வணக்கங்கள் செய்ய வேண்டும், என்ன நபிலான வணக்கங்கள் செய்ய வேண்டும், என்ன நபிலான தொழுகையில் தொழுக வேண்டும், என்ன வார்த்தைகள் பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதல் 10 நாளை அமல்குரிய நாளை அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், வதுஇஸ்ஸு மன் தஷாஹு, நீ நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக, நீ நாடியவர்களுக்கு நீ கண்ணியத்தை கொடுப்பாயாக. அல்லாஹ் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான், நான் யாரை நாடுகிறேனோ, யாரை நான் விரும்புகிறேனோ அவர்களுக்கு நான் கண்ணியத்தை கொடுக்கிறேன், அவருடைய அந்தஸ்தை நான் உயர்த்துகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை குறிப்பிட்டு காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் அலைஹி வஸல்லமு கால இப்துஉ ரிஃபுஹு இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்வான கண்ணியத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மறுபடி சொல்றாங்க, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை, அந்த உயர்வான அந்தஸ்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த 10 நாள்ல நாம் செய்யக்கூடிய அமல் ஏராளமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் இந்த 10 நாள் என்பது எப்பவும் போல கழிக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் சொல்றாங்க, முழுமையாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கக்கூடிய நாள்னு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து முழுமையாக இறங்கப்படக்கூடிய நாள். அந்த நாளில் நாம் ரமலானை போல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ரமலான் வந்தால் என்ன செய்வோம்? அதிகமாக குர்ஆன் ஓதுவோம், நஃபிலான தொழுகுவோம், நல்ல வார்த்தைகளை பேசுவோம், பொய் பேச மாட்டோம், சண்டை போட மாட்டோம். அதே மாதிரி தான் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை நீங்கள் ரமலானை போல நீங்கள் கழியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள்ல என்னென்ன அமல்கள்லாம் செய்யலாம், அதுக்கு ஏற்ப என்ன கூலிகள்லாம் இருக்குகிறது என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவரை சொர்க்கவாதியாக மாற்றுகிறான். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கவாதியாக மாற்றுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த 10 நாள்ல நம்மளுக்கு ஒரு பணிவு தேவை. இந்த 10 நாள்ல பணிவு என்பது அவசியம். நம்ம எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவோம், எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒன்று பேசிடுவோம், ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பர் படியில் ஏறி நின்று மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்யும் போது, மக்களே, நீங்கள் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் பிறந்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பணிவை வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் பணிவோடு இருங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். சொல்லிவிட்டு மறுபடி சொன்னாங்க, யார் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை பணிவை கேட்கிறார்களோ, பணிவோடு இருப்பதற்கு யார் ஆசைப்படுகிறார்களோ அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பணிவு என்பது அவசியம். துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் பணிவு என்பது ரொம்ப அவசியம். கோபப்படக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் சில நபர்களுக்கு மூக்குக்கு மேலே வேட்டா கோபம் வரும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த கோபம் என்ன செய்யக்கூடாது. பொதுவாகவே அந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் பறந்து விட்டால் நம்ம அப்படியே அல்லாஹ் நம்மளை ஒப்படைத்து விடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணிவுக்காக வேண்டி, நம்முடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்முடைய கண்ணியங்கள் உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்முடைய அமல்கள் நாளைக்கு மறுமையில் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாளை கண்ணியப்படுத்தினார்கள், பணிவோடு இருந்தார்கள். அதான் சொல்றாங்க, இந்த 10 நாள்ல யாரு பணிவோடு இருப்பதற்கு யாரு முயற்சி செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 10 நாள்ல ஹஜ்ஜோட நன்மை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஹஜ்ஜோடைய அமல் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு செய்யறாங்க அல்லவா, இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். இங்கிருந்து நம்முடைய ஊரை விட்டு, நாட்டை விட்டு அவ்வளவு மைல் கணக்கான தூரத்துக்கு போய் யாத்திரைக்காக வேண்டி செல்கிறார்கள். எதற்காக வேண்டி? என் மீது கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக வேண்டி நான் செல்கிறேன், என்னுடைய முழு பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செல்கிறார்கள். அதே மாதிரி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, ஹஜ்ஜோட நன்மை உங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த வார்த்தையை துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள்ல யாரு அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவர்களுக்கு ஒரு ஹஜ்ஜி செய்த நன்மை வழங்கப்படுது. ஒரு ஹஜ்ஜி செய்தை நன்மை வழங்கப்படுது. சிறந்த பாலகனை போல அல்லாஹ் அவர்களை உருவாக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கடைவீதிக்கு சென்றால், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் அன்னைக்கு கடைவீதிக்கு சென்றால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கடைவீதியிலே அமர்ந்து கொண்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருவரும் சேர்ந்து துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளுமே கடைவீதிகள் அனைத்து நபர்களிடத்தில் மத்தியில் போய் தக்பீர் சொல்வாங்க. அவர்கள் தக்பீர் சொல்லும் போது அங்க இருந்த மக்களும் சேர்ந்து தக்பீர் சொல்வார்களாம். ஏன் தெரியுமா? தக்பீர் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் பறந்து விட்டால் அந்த முதல் 10 நாளை யார் தக்பீர் முழக்கத்தோடு யார் இருக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முழு பாவங்களை மன்னிக்கிறான். அது மட்டுமில்லாமல் அவனுடைய பிறந்த பாலகனை போல் அல்லாஹ் மாற்றுகிறான் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். நம்மகிட்ட அந்த ஆசைகள் வரணும். ஹஜ்ஜி என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய ஊர் மக்கள் அனைவர்களுக்காக வேண்டி அவர்கள் துவா செய்தால் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். நம்ம அங்கிருந்து ஹஜ்ஜிக்கு போகிறோம். ஹஜ்ஜிக்கு போய் நம்ம யார்ட்டையும் சொல்லாமல் போனோம் அப்படின்னா அது ஹஜ்ஜி நிறைவேறாது. ஒரு ஹஜ்ஜி என்பது என்ன தெரியுமா? ஹஜ்ஜி என்றால் என்ன? இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு மத்தியில் நம்முடைய பேருக்கு பின்னாடி பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறலாம் ஒரு கண்ணியா அப்படின்னுங்கிறாங்க. அது அல்ல. ஒரு ஹஜ்ஜி என்பது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டம். அந்த பட்டத்தை வாங்குவதற்கு செல்லக்கூடியவர்கள் நம்முடைய அந்தஸ்து உயரணும் என்றால், நம்முடைய கண்ணியம் உயர வேண்டும் என்றால், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய ஊர் மக்களுடைய எல்லா நபர்களையும் சொல்லிவிட்டுத்தான் நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு வரக்கூடிய சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்களாம், அன்பு நிறைந்த தோழர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில போறீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க எல்லாம் ஹஜ்ஜிக்காக வேண்டி போறீங்க. உங்களுடைய ஹஜ்ஜி நிறைவேறும் என்றால், உங்களுடைய ஹஜ்ஜி கபூலாக வேண்டும் என்றால், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், ஊர் வாசிகள் எல்லா நபர்களிடத்திலும் போய் சொல்லிவிட்டு உங்களுடைய பயணத்தை நீங்க தொடங்குங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அண்ணன் நம்பிக்கை மத்தியில் ஏதாவது சின்ன பிரச்சனையா இருந்தா கூட ஆமாம் அவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்லணுமா அப்படிங்கிறான். சின்ன பிரச்சனை அவங்ககிட்ட போய் நான் சொல்லணுமா, எங்கள் அக்கா கிட்ட போய் நான் போய் சொல்லணுமா? அவ என்னை மதிக்கல. யாராக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், துரோகியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் செல்லக்கூடிய பாதை என்பது மிகப்பெரிய ஒரு பாதை. அந்த பாதையை யாராலும் தடுக்க முடியாத ஒரு பாதை. அல்லாஹ் உங்களை நாடிவிட்டான். உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கு அல்லாஹ் நாடிவிட்டான். உங்களை கண்ணியப்படுத்துகிறான். எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை, துரோகியாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய ஹஜ்ஜி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய ஹஜ்ஜி, உங்களுடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்றால் எல்லா நபர்களிடத்திலும் சொல்லிவிட்டு செல்லுங்கள். அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை கபூலாக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சஹாபாக்களோடு ஹஜ்ஜிக்கு போனாங்க. போகும்போது எல்லாம் எல்லா சஹாபாக்களும் அழுதார்கள். யா ரசூலல்லாஹ், நான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன், என்னுடைய தாயார் இல்லையே. நான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன், என்னுடைய தந்தை இல்லையே. நான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன், என்னுடைய மனைவி இல்லையே. நான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன், என்னுடைய பிள்ளை இல்லையே என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேணும் என்றால், உங்களுடைய கவலைகள் போக வேண்டும் என்றால், உங்களுடைய தாயாருடைய கபூருக்கு சென்று, உங்களுடைய தந்தையோட கபூருக்கு சென்று, உங்களுடைய பிள்ளைகளுடைய கபூருக்கு சென்று சலாம் சொல்லிவிட்டு வாருங்கள். அவர் பேசக்கூடிய சத்தம் உங்களுக்கு கேட்காதே.
நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த கபுராளிக்கு எடுத்து காட்டப்படும், அந்த கபருக்கு காட்டப்படும். அதனால் உங்களுடைய மனக்கவலைகள் போக வேண்டும் என்றால், உங்களுடைய ஹஜ்ஜி கபலாக வேண்டும் என்றால், நீங்கள் சந்தோஷமாக முழு ஆரோக்கியத்தோடு போகணும் என்றால், உங்களுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டால், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அங்கே கபூரில் போய் நின்று அவங்களுக்காக துவா செய்து விட்டு நான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன், நான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சலாம் சொல்லிவிட்டு வாருங்கள். அது மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு இதே மாதிரி வரும்போது தன்னுடைய தாயாருடைய கபருக்கு போனாங்க. போய் நின்று அழுதார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நாங்கள் அழுது பார்த்ததே இல்லை, இப்படி அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு அழுக ஆரம்பித்தார்கள். சொல்லி சொல்லி அழுதாங்களாம், அம்மாவே, தாயே, நான் இந்த உலகத்துக்கு ஒரு தலைவராக நான் இருக்கிறேன், எல்லா நபர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு மாமனிதனாக நான் இருக்கிறேன். புனிதமான என் மீது கடமையாக்கப்பட்ட அந்த யாத்திரை ஹஜ்ஜை செல்வதற்கு நான் செல்கிறேன். இப்போது நீங்கள் உயிரோடு இல்லை. கண்கொள்ளா காட்சி. ஒவ்வொரு பெற்றோர்களும் அண்ணன் தம்பிகளும் அந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நபர்களை பார்த்து ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தோடு, கண்ணீரோடு, துவாக்களோடு வழி அனுப்பிக்கக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சி. அந்த காட்சியை பார்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் இல்லை. இது சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபர்ல உட்கார்ந்து அழுதாங்களாம். சஹாபாக்கள் சொல்றாங்க, இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கண்ணியம் உயரணும் அப்படின்டா, நம்முடைய அந்தஸ்து உயரணும் அப்படின்டா, உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது இறந்திருப்பாங்க, உங்களுடைய தாய் தந்தை, அவங்க கபூரில் போய் நின்று சலாம் சொல்லிவிட்டு நான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன், அவர்களுக்காண்டி துவா செய்துவிட்டு வாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய பயணத்தை ரொம்ப இலகுவாக ஆக்கி தருவான். இன்னைக்கெல்லாம் யாருமே கபூருக்கு போகிறது மாதிரி தெரியல. கபூருக்கு போனா தாங்க நம்முடைய அந்தஸ்து கொஞ்சமாவது உயரும். நம்முடைய பெற்றோர்கள் தானே, நம்முடைய பெற்றெடுத்து தாய்மார்கள் தானே, நம்முடைய தந்தைமார்கள் தானே, வேற யார்? இந்த ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு முழு காரணமாக இருந்தவர்கள், சொத்து சுகங்களை சேர்த்து கொடுத்தவர்கள் யார்? இந்த உலகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? அவர்கள் தானே. அவருடைய கண்ணேற்று நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா? உங்களுடைய அந்தஸ்துகள் உயர வேண்டாமா? நாளைக்கு மறுமையில் சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் பெற்றெடுத்த பிள்ளை நான் கபூரில் இருக்கும்போது அவனை ஹஜ்ஜிக்கு செல்கிறான், எங்கிட்ட வந்து சொன்னான் யா அல்லாஹ் என்று கபூராளிகள் நாளைக்கு மறுமையில் சொல்வார்கள். அதே மாதிரி அந்தஸ்து உங்களுக்கு உயரணும் அப்படின்டா, நீங்கள் ஹஜ்ஜியுடைய அமல் உங்களுக்கு அந்த அமல் உயரணும் அப்படின்டா நீங்கள் என்ன செய்ய? உங்களுடைய பெற்றோர்களுடைய பார்த்து சலாம் சொல்லிவிட்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்குங்கள். அல்லாஹ் உங்களுடைய கண்ணீர் அல்ல லேசாக்கி தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை சொல்லி காட்டுவான், வல் ஃபஜ்ர் வலையாரில் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர், அதிகாலை மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, ஒற்றை இரட்டை மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீ எதை சொல்லி காட்டுகிறான்? இந்த முதல் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த முதல் 10 நாள் என்பது அமல் செய்யக்கூடிய நாள். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க அங்கே அமல் செய்வாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது சொல்வதற்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. ஹஜ்ஜிக்கு போறவங்க இன்னைக்கு அமலோட போவாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து நம்ம உண்மையான ஹாஜியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணியம் கொஞ்சமாவது உயர்ந்திருக்கா என்று பார்த்தால் கொஞ்சம் மனக்கசப்பாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய நபர்கள் சேட்டைகளும் வார்த்தைகளும் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு அந்தஸ்து உயர்வாக ஆக்கப்பட்ட ஒரு மனிதர் அல்லவா? எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். யாருமே எண்ணி பார்க்காத அளவுக்கு ஒரு
மிகப்பெரிய ஒரு நாட்டு இந்தியா ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம ஊரில் எத்தனை பேர் இருப்பாங்க ஹாஜின்னு சொன்னால் எத்தனை பேர் இருப்பாங்க இன்னைக்கு கூட பார்க்கலாம். எண்ண முடியாத அளவுக்கு ஹாஜிகளும் ஹாஜிமாவும் இருக்கணும். அப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர்கள் நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து இருக்குகிறதா அல்லது குறைவாக இருக்குகிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹஜ்ஜிக்கு சென்று விட்டு யார் ஹஜ்ஜி முடித்து விட்டு வருகிறார்களோ அவருடைய அந்தஸ்து அவருடைய கண்ணியம் இன்னும் உயர வேண்டும் என்றால் அவர் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் அவர் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த முதல் 10 நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என் வீட்டில் ஒரு ஆள் இறந்துட்டாங்க, நான் ஹஜ்ஜிக்கு போக மாட்டேன். என் வீட்டில் ஒரு ஆள் இறந்துட்டாங்க, நான் குர்பானி கொடுக்க மாட்டேன். நான் பெருநாளாக கொண்டாட மாட்டேன். நான் புது ட்ரெஸ்லாம் போட மாட்டேன். என்னங்க மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி மார்க்கத்துடைய விஷயங்களை விளாண்டு ஒவ்வொரு நபர்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு குறைக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா ஹஜ்ஜிக்கு போகாதீங்க அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு. நீங்கள் குர்பானி கொடுக்காதீங்க, உங்களுடைய அந்தஸ்துக்கு கண்ணியமாக குறைஞ்சிரும். இன்னைக்கு நிறையா நபர்கள் சில விஷயம் மார்க்கத்தினுடைய விஷயங்கள்ல ரொம்ப பூர்ந்து விளையாடுறாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா குர்பானி கொடுக்கக்கூடாதான். குர்பானி கொடுத்தீ அப்படின்னா அவங்களுடைய அந்தஸ்து உயராகும். பெருநாளாம் கொண்டாடக்கூடாதான், புது ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. யார் சொல்லி கொடுத்தா? எந்த மார்க்கம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்து இன்னும் உயர வேண்டும், நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றாங்க. போர்க்களத்தில் சில நபர்கள் இழந்தவர்கள், தன்னுடைய தந்தையை இழந்தவர்கள், தன்னுடைய மகனை இழந்தவர்கள் ஊடு திரும்பி வராங்க, கண்ணீரோடு வராங்க. யா ரசூலுல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்து இன்னும் உயரும், நாங்கள் என்ன செய்யணும்? ஹஜ்ஜிக்கு போங்க அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணங்காசு இல்லாமல் இருக்குகிறது, சொத்து சுகம் இருக்குகிறது, ஹஜ்ஜிக்கு போங்க, உங்களுடைய அந்தஸ்து உயரும் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுங்க, உங்களுடைய அந்தஸ்து உயரும் அப்படின்றாங்க. ஆனால் இன்னைக்கு சில நபர்கள் மூட நம்பிக்கையோடு ஆங்காங்கு சில விஷயங்களை பேசுகிறாங்க. துல்ஹஜ்ஜினுடைய மாதம் பிறந்து விட்டால் நோன்புலாம் வைக்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாளில் நோன்பு வச்சிருக்கிறாங்க, இந்த 10 நாளில் அமல் செஞ்சுருக்கிறாங்க, இந்த 10 நாள் நஃபிலான தொழுகை தொழுதுருக்கிறாங்க. நம்ம இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை நம்ம என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணும். வீணான பேச்சுக்களை கொண்டு கழிக்கக்கூடாது. இந்த 10 நாளை நாம் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளே கண்ணியப்படுத்துவான், நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துவான். இந்த 10 நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அன்பு நிறைந்த தோழர்களே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் பிறந்து விட்டால் பிறையை பார்க்கப்பட்டு பெருநா வரைக்கும் நீங்கள் பாவம் செய்யாத மனிதராக நீங்கள் ஆக வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கோழி சொல்லக்கூடாது, குழப்பங்கள் செய்யக்கூடாது, கலவரத்தை உண்டாக்கக்கூடாது, இரத்த ஆறுகளை ஓட்டக்கூடாது. நீங்கள்லாம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாளை இந்த மாதிரி போன்ற காரியத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு இந்த 10 நாளை நீங்கள் கண்ணியப்படுத்தினால் நீங்கள் சொர்க்கவாதி, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் இந்த 10 நாளை கண்ணியப்படுத்தினார்கள். துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும்? குர்ஆன் ஓதுங்கள், வீணான பேச்சுக்களை பேசாதீர்கள், குர்ஆனை ஓதுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், திக்ர் செய்யுங்கள், நஃபிலான தொழுகையை தொழுங்கள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் என்பது ஒரு ஹஜ்ஜி செய்த நன்மை உங்களுக்கு வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள்ல யார் சுப்ஹானல்லாஹ் யார் சொல்றாங்க? துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள்ல யார் சுப்ஹானல்லாஹ் வார்த்தையை யார் அதிகமாக சொல்லுகிறார்களோ 1000 நன்மைகள் அவர்களுக்கு எழுதப்படுகிறது. எத்தனை நன்மை?
சாதாரணமாக நாட்களை விட துல்கஜனுடைய முதல் 10 நாள்ல யாரு சுபஹானல்லாஹ், பெரிய வார்த்தை தான் இல்லை, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல, சின்ன வார்த்தை, சின்ன பிள்ளைகளோட சொல்வார்கள் சுபஹானல்லாஹ். இந்த சுபஹானல்லாஹ் துல்கஜனுடைய முதல் 10 நாள்ல யார் அதிகமாக சொல்லி வராங்களோ 1000 நன்மைகள் எழுதப்படுது அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. துல்கஜனுடைய முதல் 10 நாள்ல சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி இதை யாரு ஓதுறாங்களோ 1,24,000 நன்மைகள் அவர்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயம். சின்ன வார்த்தை தான். துல்கஜனுடைய முதல் 10 நாள் நாம் சொல்ல ஆரம்பித்தால் நம்முடைய அந்தஸ்துகளும் நம்முடைய கண்ணியங்களும் உயர்த்தப்படுது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, துல்கஜனுடைய முதல் 10 நாள்ல நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னா. முதல் 10 நாள்ல நான் நோன்பு வச்சிருக்கிறேன், முதல் 10 நாள்ல இரவுல நின்று குர்ஆன் ஓதிருக்கேன், நின்று நான் தொழுதிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளை என்ன செய்யணும், இந்த துல்கஜனுடைய முதல் 10 நாளை நம்ம கண்ணியப்படுத்தணும். வீணான பேசுறது, தென்னை தோழர்கள் மாதிரி ஆங்கா உட்கார்ந்து பித்தனாக்கள் பேசுறது, இப்படி போன்ற காரியங்களுக்கு நம்ம கொஞ்சமாவது விலகணும், நம்முடைய மனசை சுத்தப்படுத்தணும். துல்கஜனுடைய மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நபிமார்களும் சஹாபாக்களும் ஆர்வத்தோடு அமல் செய்வதற்கு முன் வந்தார்கள். துல்கஜனுடைய முதல் 10 நாள் என்பது நரகத்தினுடைய வாசல்கள், நரகவாசிகள் விடுதலையாக்கப்படுகிறார்கள், சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது, எல்லா நபர்களுக்கும் வளமும் வழங்கப்படுகிறது. அப்படியே பண்ண துல்கஜனுடைய முதல் 10 நாளே அமல் செய்வதற்கு ஒவ்வொரு சஹாபாக்களும் போட்டி போட்டார்கள். அதே மாதிரி நம்ம போட்டி போடணும், சும்மாவே இருக்கக்கூடாது. பேசி பேசி நம்ம என்னத்தை கண்டோம்? கடை வீதியில் உட்கார்ந்து பேசுறோம், வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பேசுறோம், பள்ளிவாசல் வாசல்ல உட்கார்ந்து பேசுறோம், அங்கங்க உட்கார்ந்து பேசுறோம். பேசி நம்ம என்ன சாதிச்சோம்? இதை நன்மை சம்பாதிச்சோமா? நம்முடைய அந்தஸ்து ஏதாவது கூடுச்சா? இல்லையே, குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. அப்போ துல்கஜனுடைய முதல் 10 நாள் அடைந்தால் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக அமல் செய்யணும், குர்ஆன் ஓதணும், தஸ்பீஹ் செய்யணும், திக்ர் செய்யணும். இப்படி போன்ற காரியங்களில் துல்கஜனுடைய மாதத்தை இந்த 10 நாளை யாரு கண்ணியப்படுத்தினார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த. வீணான பேச்சுகளை விட்டு கொஞ்சமாவது மாறுங்க. அப்படியே இருந்தா அப்படின்னு நம்மளுக்கு தான் கேவலம், நம்மளுக்கு தான் கேவலம், வேறு யாருக்கும் இல்லை, நம்மளுக்கு தான் கேவலம். வீணான பேச்சுகளை பேசி 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 நம்ம என்ன சாதிச்சோம்? நம்ம என்னத்தை கொண்டு போக போறோம்? கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் 6 அறிவு கொடுத்திருக்கிறான். 5 அறிவு படித்த மிருகங்கள் கூட அழகான முறையில் ஒதுங்கி போகிறது. 6 அறிவு படித்த மனிதர்கள் இன்னைக்கு நம்முடைய கண்ணியத்தை தன்னைத்தானே குறைத்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு உண்மையான முஃமின் தன்னுடைய கண்ணியத்தை யார் குறைத்துக் கொள்வார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஃமின் தன்னுடைய கண்ணியத்தை யார் குறைத்துக் கொள்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப நம்முடைய கண்ணியம், நம்முடைய அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து கொண்டே போக வேண்டும். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் வார்த்தை சொல்றான், உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய அந்தஸ்து உயரணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க அப்படி. துல்கஜனுடைய முதல் 10 நாளை கண்ணியப்படுத்துங்க அப்படிங்க அல்லாஹ். அப்ப நம்ம என்ன செய்யணும்? துல்கஜனுடைய முதல் 10 நாளை நாம் கண்ணியப்படுத்தணும், வீணான பேச்சுக்களை விட்டு விலகணும், குர்ஆன் ஓதணும். இந்த துல்கஜனுடைய முதல் 10 நாளை ரமலானை போல தர்மம் கொடுங்க. ரமலானை போல துல்கஜனுடைய முதல் 10 நாளை ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்க, ஜக்காத்து கொடுங்க, அன்பளிப்பு செய்யுங்க. இப்படி எல்லாம் கொடுத்தீங்க என்றால் உங்களுக்கு இந்த முதல் 10 நாளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான். நீங்க செஞ்ச அமலை அல்லாஹ் பரிபூரணம் ஆக்குவான், உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இந்த துல்கஜனுடைய முதல் 10 நாளை எந்த விதமான மசாது பேசாம, குழப்பம் செய்யாம, புறம் பேசாம, கோல் சொல்லாம, எல்லாத்தை விட்டு கொஞ்சமா தூர ஒதுங்கி நல்ல மனிதனாக, சாலிகான மனிதனாக இந்த துல்கஜனுடைய முதல் 10 நாளை கண்ணியப்படுத்தி அந்த 10 நாளிலே ஒவ்வொரு சஹாபாக்களும் எந்தெந்த அமல்களெல்லாம் செய்தார்களோ அனைத்து அமல்களையும் செய்து அந்தந்த சஹாபாக்கள் எந்த நன்மைக்கு அவனை போட்டி போட்டார்களோ அதே மாதிரி துல்கஜனுடைய முதல் 10 நாளை நன்மைகள் செஞ்சு அந்த நன்மைகள் மூலியமாக நாளைக்கு மறுமையில் பிறந்த பாலைகளைப் போல ஒரு ஹாஜியாக, ஒரு ஹாஜம்மாவாக
முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சிறந்த மனிதராக சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.